நான் தான் ரெண்டாவது அண்ணன்டா. உடல் குடிங்கி 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 கோவிந்த. மூணாவது அண்ணன் கால வெட்டி கருப்பையா. நான் தான் மூத்த அண்ணன் தலை வெட்டி தங்கராசு. எப்பவும் ரெட்மியும் ரியல்மியும் மட்டுமே மாஸ் காட்டிக்கிட்டு இருந்த இந்த மிட்ரேஞ்ச் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் புதுசாக ஒரு ஆள் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. மோட்டோ ஒன் ஃபியூஷன் ப்ளஸ். புதுசாக என்ட்ரி கொடுக்குறதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை. ஆனால் ஏற்கனவே இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன்ஸை விட இது பெட்டராக இருக்கா? வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறது ஒன்றே ஒன்று தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஃப்ரண்ட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா லுக்ஸ் வைஸ் இது சூப்பரான ஒரு டிசைன். ஏன்னா எந்த ஒரு நாச்சோ பஞ்ச் ஹோலோ எதுவுமே இல்லை. ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதில் ஒரு மோட்டரைஸ்ட் பாப்அப் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது உண்மையிலேயே ஒரு நல்ல இம்ப்ளிமெண்டேஷன் தான். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வேறு எந்த ஃபோன்லையுமே பாப்அப் செல்ஃபி கேமரா இல்லை. இந்த ஃபோனை கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ ப்ரீமியமாலாம் இல்லை. ஏன்னா இது முழுக்க முழுக்க பிளாஸ்டிக்கால் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்லேயும் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் எதுவும் கொடுக்கல. ஏதோ ஒரு ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ட் கோட்டிங் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இப்ப பாரு மணிமாரனுடைய ஸ்கேட்டிங் திறமையே. ஸோ இந்த ஃபோனை வாங்க போகிறவங்க ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் கீழெல்லாம் போடாமல் பார்த்துக்கோங்க. இந்த ஃபோனோட திக்னஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. 9.6 mm. இதோட வெயிட்டும் கம்மியாலாம் இல்லை, 210 கிராம். இதுக்கெல்லாம் காரணம் இதோட பெரிய சைஸ் பேட்டரியும் தான். இந்த ஃபோனோட பேக்கில் கர்வ்ஸ் இருக்கிறனால ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதில் ஒரு 6.5 inches ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே இருக்குது. இது ஒரு IPS LCD பேனல் தான். ஸ்டாண்டர்டான 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்துருக்காங்க. என்ன தான் LCD ஸ்க்ரீனாக இருந்தாலும் டிஸ்பிளே குவாலிட்டி நல்லாவே இருக்குது. கலர்ஸ் எல்லாம் நல்லா ஆக்குரேட்டாக இருக்குது. டிஸ்பிளே கான்ட்ராஸ்ட்டும் நல்லாவே இருக்குது. இதில் HDR10 சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. மூவிஸ் வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா இது ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எந்த நாச் டிஸ்டர்பன்ஸோ பஞ்ச் ஹோல் டிஸ்டர்பன்ஸோ எதுவுமே கிடையாது. இதில் கொடுத்துருக்கிற சிங்கிள் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா நல்லா லவுடாக இருக்குது. அண்ட் சவுண்ட் குவாலிட்டியும் நல்லாவே இருக்குது. வெளியில் பார்க்குறதுக்கு தான் வெறும் வார்டன், உள்ள ஒத்து பார்த்தீங்கன்னா வால்டர். இதை 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. உங்களோட ஒயர்டு ஹெட்ஃபோன்ஸை டைரெக்டாகவே கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு ரியர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் சென்சார் தான், அதுவும் ரொம்ப வேகமாகவே இருக்குது. இவனை போய் பெரிய ஆபீசர்னியா கொய்யால இவன்னு சொல்லாதீங்க சார். டிடெக்டிவ் எஸ் டிடெக்டிவ். இதில் ஃபேஸ் அன்லாக் கிடையாது. இருந்தாலும் நம்ம யாரும் யூஸ் பண்ணியிருக்க போகிறதில்ல. ஏன்னா இதில் இருக்கிற பாப்அப் செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் பாப்அப் ஆகுது. இந்த ஃபோனில் இருக்கிற சாஃப்ட்வேர் இதோட ஒரு பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட்னே சொல்லலாம். ஏன்னா இது கூகுளோட பியூர் ஸ்டாக் Android 10 வருது. எந்த ஒரு ஆட்ஸோ தேவையில்லாத ஆப்ஸோ எதுவுமே இருக்காது. என்ன குரலை கேட்டா தெரியலையா? நான் தான் ஊரே கிழக்கிற கந்தசாமியா. இது Android 1 ப்ரோக்ராமில் வரனால அடுத்தடுத்த சாஃப்ட்வேர் அப்டேட்ஸும் செக்யூரிட்டி பேச்சஸும் உடனுக்குடன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இப்போதைக்கு எந்த ஃபோன்லேயும் உங்களால் ஸ்டாக் Android எதிர்பார்க்க முடியாது. இந்த ஃபோனில் இருக்குது. ஆண்டி நாட் ஒன்லி டாக், ஆல் அனிமல்ஸ் லைக்கிங் மீ. அண்ட் ஸ்டாக் Android கூட மோட்டோவோட கெஸ்டர் ஃபீச்சர்ஸ்லாம் சிலது கொடுத்துருக்காங்க. அதாவது ஷேக் பண்ணுறப்போ ஃப்ளாஷ் லைட் ஆன் ஆகுறது, இந்த மாதிரிப்பட்ட ஃபீச்சர்ஸும் நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட ஹார்ட்டில் இருக்கிறது குவால்காமோட ஸ்னாப்டிராகன் 730G சிப்செட். இது ஒரு பவர்ஃபுல்லான மிட்ரேஞ்ச் சிப்செட். கேமிங் டெய்லி யூசேஜுக்கெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். எந்த ஒரு லேகோ எந்த ஒரு ஸ்லக்டோஸோ உங்களால் பார்க்க முடியாது. அந்த பாயா இருக்கணும்டா. என் கையை உடைச்சு இத்தனை பேர் துணைக்கு இருக்கும் போதும் லாக்கு ரிலீஸ் பண்ணிட்டு அடிக்க பயப்படுறல, அந்த பயம் எனக்கு பிடிச்சிருக்கு. இது கூட 6GB ஆஃப் ரேமும் 128GB ஆஃப் ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே போதுமான ஸ்பெக் தான். பப்ஜியில் உங்களால் HD செட்டிங்ஸில் வச்சு ஹை ஃப்ரேம் ரேட்டில் விளையாட முடியும். இந்த ஃபோனில் ஒரு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பேட்டரி பேக்கப் ரொம்ப நல்லாவே இருக்குது.
லோ யூசேஜில் 2 நாள் வரைக்கும் தாங்கும் அண்ட் ஹெவி யூசேஜில் 1 நாள் வரைக்குமே தாங்கும். If you think you are bad, I am your dad. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் இது இருக்குன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 2 ஹவர்ஸ் எடுத்துக்குது. இந்த ஃபோனோட கேமராவை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி என்னை மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லேயும் ட்விட்டர்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நான் அங்கே தான் நிறைய டெக் அப்டேட்ஸ், சேனல் அப்டேட்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இந்த ஃபோனில் ஒரு குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு 64 மெகா பிக்சல் மெயின் கேமராவும் 16 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவும் 5 மெகா பிக்சல் மேக்ரோ கேமராவும் 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற 64 மெகா பிக்சல் மெயின் கேமராவும் சரி, அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவும் சரி, ரெண்டுமே நல்ல டே லைட்டில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. ஆனால் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவில் எடுக்கிற ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வாட்டர் கலர் எஃபெக்ட் வருது. அதை நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும். மேக்ரோ கேமராவும் அதோட வேலையை நல்லாவே பண்ணுது. மேக்ரோ ஷாட்ஸ் எல்லாம் நல்லா தான் எடுக்குது. இந்த ஃபோனில் டெடிகேட்டடான நைட் மோடும் கொடுத்துருக்காங்க. நைட் மோட் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகுது. அதுவும் மெயின் கேமராவில் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இந்த நைட் மோடில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் செல்ஃபி கேமராவுக்கும் நைட் மோடு கொடுத்துருக்காங்க. இது இன்னும் ஒரு நல்ல விஷயம். இந்த மாதிரி கலர் சட்டெல்லாம் போடுறதுக்கு உனக்கு தகுதி வேணும்டா கருவாப்பையில. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் நம்மளால் இதை பார்க்க முடியாது. கூகுளோட பிக்சலில் பார்த்துருக்குறோம். அது தவிர எந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையுமே நம்ம செல்ஃபி கேமராவுக்கு நைட் மோட் பார்த்தது கிடையாது. ஸோ ஓவராலாக சொல்லணும்னா ஆவரேஜான பில்ட் குவாலிட்டி, நல்ல ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே, சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ், பியூர் ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் எக்ஸ்பீரியன்ஸ், டீசெண்டான கேமராஸ், இதுதான் மோட்டோ ஒன் ஃபியூஷன் ப்ளஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்மேக்ஸ் தமிழ். என் பேர் மேக்ஸ்வெல்.